ஆதவன் என்னுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் கூட நாங்கள் ஒரு அதிதியை அழைத்து வந்திருக்கிறோம். இவரை பொறுத்தவரை சினிமா மீது ஆர்வம் கொண்டவர். அந்த ஆர்வத்தின் மூலமாக திரைப்படங்களை தான் இயக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதுக்கு பிறகு திரைப்பட இயக்குநர்களுக்காக வாய்ப்பு கொடுத்து ஒரு தயாரிப்பாளராக மாறி இப்படி சினிமா மீது இவர் வைத்திருக்கக்கூடிய அந்த ஆர்வம் இப்பொழுது முற்றுமுழுதாக சினிமாவில் இறங்கி பல விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற முயற்சியை எடுத்திருக்கிறார். தனபால சுந்தரம் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். ஆஸ்திரேலியாவிலிருந்து வருகை தந்து இன்றைய தினம் எங்களுடைய நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய அவருக்கு அன்பான வணக்கங்கள். வணக்கம். வணக்கம் கவிராஜ். வணக்கம் நேயர்களே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். ஆரம்பத்திலேயே நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு சினிமா மேல அதிக காதல், அதிக பற்று இருக்கு அப்படின்னு. சாதாரணமா நீங்க சும்மா பேசும்போது கூட என்ன காரணம் நீங்க விரும்புறதுக்கு அப்படின்னு பல விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறீங்க. ஒரு இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து போய் ஆஸ்திரேலியாவுக்கு போய் அதற்கு பிறகு அங்க தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சு இப்ப நல்லபடியா பயணம் போயிட்டு இருந்தாலும் கூட இந்த சினிமால சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த வெறி உங்களுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். முதல்ல இந்த சினிமா மீது இருக்கக்கூடிய அந்த காதல், அதை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. சினிமா மீது நிறைய பேருக்கு ஒரு அளவுக்கு இந்த அளவுக்கு வந்துட்டா அது போதும்ன்ற மாதிரி, எனக்கு அந்த அளவுக்கு நாம் இன்னும் வரையில்லைன்றது தான் உண்மையான காரணம். அந்த அளவு எப்போ கிடைக்குமென்னா இந்த சினிமாவில் நான் ஏதாவது சாதிக்கணுன்றதுல தான் இருக்குது. ஆரம்பத்தில் சும்மா ஒரு சினிமா ரசிகனாக மட்டும்தான் நான் இருந்துட்டு வந்தது பிறகு ஒரு பீரியடில் ஆஸ்திரேலியாவுக்கு போன பிறகு தான் எனக்கு இந்த சினிமாவை ஏன் நானும் எடுத்தால் என்னென்ன அது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஒரு நாள் என்னுடைய நண்பரோடு இருந்து நாங்கள் 2 பேரும் படம் பார்த்துட்டு அந்த படம் ஏதோ ஒரு விதத்தில் அவ்வளோ பெருசாக எங்களுக்கு பிடிக்கலை. நான் அப்போ என்ன சொன்னேன்னா, இது எடுத்தவர் என்ன சொல்ல வந்தாருன்னா அவருக்கும் விளங்கி இருக்குமா தெரியல, நிச்சயமாக எங்கள் 2 பேருக்கும் விளங்கவே இல்லைன்னு சொன்னேன். பக்கத்தில் இருந்து என்னுடைய வாய்ஃப் சந்திரா என்ன சொன்னான்னா, அப்போ நீங்கள் ஒன்று எடுத்து காட்ட வேண்டியது தானேன்னு சொன்னேன். ரைட். அப்போ அந்த நேரத்தில் அது சும்மா ஒரு வசனமாக வந்ததே தவிர பிறகு அது என்னுடைய தலைக்குள்ளே இருந்திருக்குன்றது அந்த டைமில் எனக்கு தெரியாது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது என்னுடைய தலைக்குள்ளே இருந்து அப்பப்போ என்னட்ட வந்து போகும். எப்படின்னா, நானும் ஒரு படம் எடுக்கலாமா, படம் எடுத்தால் இப்படி இருக்கும், எடுக்க முடியுமா, இப்படியெல்லாம் அப்பப்போ கேள்விகள் வந்து போகும். சரி என்னென்னு சொல்லி பார்ப்போம் சொல்லி அப்படி கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு பிறகு ஒரு நாள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எனக்குள்ளே ஒரு தலைக்குள்ளே ஒரு பெரிய போராட்டம் நடந்து முடிஞ்சு இனிமேல் ஒரு படம் எடுப்போம்னு சரி. அப்போ ஒரு நாள் திரும்ப அதே என்னுடைய ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், நான் ஒரு படம் எடுக்கலாம்னு யோசிக்கிறேன்ட்டு. சிரிச்சிட்டு உங்களுக்கு படம் எடுக்க தெரியுமா, இங்கே தொடங்குறது இங்கே முடிக்கிறது ஒன்றும் தெரியும். அப்போ தான் எனக்கும் ஒரு விஷயம் விளங்கிச்சு. சும்மா பைத்தியகாரத்தனமாக போயிட்டு படம் எடுக்க வேணாம், போய் படிப்போம் என்று சொல்லி நான் அப்போ சிட்னியில் தானே இருக்கிறோம். சிட்னியில் தேடி பார்த்து ஒரு சிட்னி ஃபிலிம் ஸ்கூலை கண்டுபிடிச்சி அங்கே போய் ஒரு 2.5 வருஷ கோர்ஸ் இருக்குது. அந்த 2.5 வருஷ கோர்ஸ் அங்கே முடித்து டிப்ளமா ஆஃப் ஸ்க்ரீன்னு சொல்லி அது 2004ஆம் ஆண்டில் ஸ்டார்ட் பண்ணேன். 2006ஆம் ஆண்டில் அந்த கோர்ஸ் முடிஞ்சுது. 2004, 2005, 2006 கடைசியில் முடிஞ்சுது. அது முடிஞ்சு வந்த கையோடு அப்போ எனக்குள்ளே ஒருத்தன் உள்ளே போயிட்டா. சரியா என்ன நடக்குது, நான் இப்போ சினிமா கோர்ஸ் பண்ணிட்டேன், எனக்கு எல்லாமே தெரியும், கொஞ்சம் விஷயங்கள் தெரியும், ஒன்றும் தெரியாமல் இருந்தேன்னா கொஞ்சம் விஷயங்களை பறிஞ்சிட்டேன். அப்போ இனி நான் பண்ணிடலாம்னு, இந்தியாவுக்கு போகணும், ரஜினிகாந்தை வச்சு படம் எடுக்கணுன்றெல்லாம் பெரிய ஆசைகளோடு இருந்தேன். ஆனால் நடைமுறையில் அது நடக்கலை. காரணம் என்னென்னா, நான் ஒரு ஷார்ட் ஃபில்ம் ஒன்று எடுத்தேன். அந்த ஷார்ட் ஃபில்ம் நல்லா தான் போச்சுது. அதுக்கு பிறகு ஒரு முழு படம் எடுக்கலாம்னு 2013ஆம் ஆண்டில் தொடங்கி ஒரு கொஞ்ச நாள்லேயே அந்த கனவு அப்படியே அடங்கி போகிற அளவுக்கு வந்துடுது. காரணம் என்னென்னா, இந்த ஃபிலிம் ஸ்கூலில் இந்த படம் எப்படி எடுக்கிறதுன்றதை சொல்லி தந்தாங்களே தவிர அதுக்கான காசு எப்படி எடுக்கணுமென்ற அந்த விஷயங்களை சொல்லலை. நான் அதை பற்றியே பெருசாக யோசிக்காமல் எனக்கு எடுக்க தெரியும் தானே எடுப்போம்னு, அது வாழ்க்கைக்கு அது நடைமுறைக்கு ஆகாத விஷயம். உண்மையாகவே இந்த சினிமான்றது ஒரு ட்ரீம் ஃபேக்ட்ரி என்று சொல்லுவாங்கள்ல, என்ன அது நிச்சயமாக உண்மை. அதுக்கு நிறைய காசு வேணும். இந்த இடத்துல தான் நான் காலப்போக்கில் டைரக்டராக நிற்க வேண்டிய ஆள் என்னால் முடியாமல் போய் என்னுடையதை வேறு யாரும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் வராதபடியாக நானே போய் ப்ரொடியூஸர்னு சொல்லி இப்போ அந்த 2 வருஷம் அதுதான் டைரக்டர்ன்றதும் திரும்ப இந்த ப்ரொடியூசர்ன்றதும் நான்
ப்ரொடியூசர்ன்றது நான் விரும்பி எடுத்த ஒரு விஷயம் இல்லை, ஒரு வழி இல்லாமல் எடுத்த விஷயம். ஓகே. இப்ப ஆரம்பத்துல உங்களோட இங்கிருந்து நீங்க ஆஸ்திரேலியாவுக்கு போயிருந்தீங்க இல்லையா? ம். ஸோ புலம்பெயர்ந்து போறப்போ அதுலயே நிறைய சவால் எல்லாம் இருந்திருக்கும். ஓ. இப்ப இங்க இருக்கக்கூடிய கல்ச்சர் வேற, அங்க இருக்கக்கூடிய கல்ச்சர் வேற. நீங்க போற டைம்ல ஆரம்பத்துல உங்களுக்கு எவ்வளவு சவாலா இருந்தது? அங்க போய் உங்களுக்குன்ற ஒரு இடம், நீங்க அங்க உங்களுடைய வாழ்க்கைய நார்மலா ஸ்டார்ட் பண்றது எவ்வளவு டைம் எடுத்தது? என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நீங்க பிராக்டிகலி ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க? ஓ, நிறைய ஆரம்பத்தில் லாங்குவேஜ் ப்ராப்ளம், அதாவது மொழி பிரச்சனை இருந்தது. மொழி ஒரு அளவுக்கு இங்கிலீஷ் பேசினாலும் பேசுகிறத கூட ஒரு அளவுக்கு நாங்கள் பேசிடலாம். ஆனால் அவங்களோட இந்த ப்ரொனவுன்சியேஷனுக்கு தானே, அவங்களோட ஆக்ஷன்ஸும் ப்ரொனவுன்சியேஷனும் நமக்கு பெரிய கஷ்டமாக இருக்கும். ஆரம்பத்தில் இருந்தது எனக்கு, அநேகமாக எல்லாருக்கும் அது இருக்குமென்று நினைக்கிறேன். சரி, இப்போ அப்போ அதனால எங்களுக்கு வேலைகளுக்கு போயிருக்கு, வேலை தேடுறது, இதுகள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஒரு பின்னடைவுகள் இருந்தது உண்மைதான். ஆனால் அது ஒரு 3-4 வருஷத்தில் அந்த பிரச்சனைகள் எல்லாம் போய் ஓரளவுக்கு நாங்கள் அவங்களோட இருந்தோம். மற்றது நாங்கள் போன காலமும் அப்படியான காலம். இப்போ இன்றைக்கு ஒரு புதுசாக மொழி சரியாக தெரியாமல் ஒருத்தர் போனால் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட வேண்டி இருக்கும். நாங்கள் போன நேரத்தில் வாங்கண்டு அரவணைக்கிற ஒரு தன்மை அவங்கள்ட்ட இருந்தது. இப்போவும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அப்படி சொல்லக்கூடாது நிச்சயமாக இங்கே வந்து. ஆனால் சில விஷயங்கள் நடந்ததுகளால் அவ்வளோ பெரிய அந்த வரவேற்புகள் பெருசாக இல்லைன்றது உண்மைதானே, அதுதான் விஷயம். ஓகே. இப்ப நீங்க திரைப்படம் இயக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு, அதுக்கு பிறகு ஃபைனான்ஷியலி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்து, பிறகு ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்களே. ஆனா நார்மலா இயக்குனர் அப்படிங்கிறதையும் தாண்டி ப்ரொடியூசர் அப்படிங்கிறப்போ தான் இன்னும் அது டஃப்பான ஒரு வேலை. நிறைய பேர் உங்கள்ட்ட படத்துக்கு ஸ்டோரி சொல்லி இந்த படம் பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணிடலாமா அப்படிலாம் கேட்டிருப்பாங்கல்ல. அந்த மாதிரி அப்ரோச் பண்றப்போ நீங்க அதுல வந்து எப்படி பண்ணலாமா வேணாமான்னு இதை பார்த்து முடிவு பண்றீங்க? திட்ட வேஷம் என்ன, நாங்கள் ஒரு 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 சினிமா டைரக்டராக இந்த படம் வெல்லணும்ன்றது, அதாவது கதை நல்லா இருக்கா, என்ன மாதிரியான இதுகள், செலவை பற்றி ஒரு பக்கம் செலவு இருக்குதான், செலவை பற்றி பெருசாக எடுக்காமல் இங்கே எப்படி போனால் இதில் வெற்றி அடையலாம்ன்றது மட்டும்தான் ஒரு டைரக்டராக பார்ப்பாங்க. நானும் அதை தான் பார்த்தேன், அதை தான் பார்க்குறேன் இப்போவும். ஆனால் ப்ரொடியூசர் வரைக்குள்ள நான் போடுற காசு திரும்ப வருமா, லாபம் கொண்டு வருமா, அதை பார்த்தோன்னே இந்த இடத்துல வந்து திரும்ப புது புது சந்தேகங்கள் வரும். இது நிச்சயமாக நடக்கக்கூடியதா, எப்படியான ஆக்டர்ஸை போட போகிறோம், அது நடைமுறைக்கு சாத்தியமா, இப்படி அந்த செலவுகள் இல்லை. அது ரொம்ப கஷ்டமான இன்னொரு விஷயம். இப்படி சொல்லலாமே, சரியா? இது வந்து ஒரு இன்டலெக்சுவல் விஷயம், இது சினிமா டைரக்ஷன்ன்றது. அது மற்றது என்டையர்லி பிஸ்னஸ், சரியா? போட்ட காசு திருப்பி எடுக்கலாமா, அல்லது லாபம் ஒரு ரூபா போட்டு 2 ரூபா எடுக்கலாமா, இப்படி தான் பார்ப்போம். பார்க்கக்குள்ளே கொஞ்சம் கஷ்டம், 2 பேருக்கும் ஒத்து வாரது. ஒரே ஆள் அது 2 செய்யக்குள்ள வலிக்கும். ஆனால் எனக்கு வேறு வழி ஒன்றும் இருக்கலை. ஏன்னா என்னை நம்பி, எந்த டைரக்ஷனை நம்பி ஆரம்பத்தில் முதலாவது படம் வரைக்கல படிச்சுட்டேன்றதுக்காக எல்லாமே தெரியுமென்று இல்லை. ஒரு நாளும் ஒருத்தருக்கும் அப்படி வர முடியாது, தெரியாது. அப்போ என்னை நம்பி காசு போடுறதுக்கு ஒரு ஆளை என்னை நம்பி நான் தான் போட்டு ஆகணுமன்றது முதலாவது படத்துக்கு நான் அப்படி செய்தேன். அது செய்தது பிறகு ஒருக்கா செய்துட்டு நானே இதையே இன்னொருக்கா செய்வோம்னு 2 படம் எடுத்துட்டாங்க. 3வது படம் எடுக்கக்குள்ள இன்னொரு புது விஷயம் வந்தது. என்னென்னாங்க, நான் எடுத்தது தமிழ் லாங்குவேஜில், எடுத்தது இடம் ஆஸ்திரேலியாவில் தமிழில் எடுத்து ஒரு பெரிய பிஸ்னஸ் பார்க்க முடியலை எங்களால். அதை வெளியில் கொண்டு வந்து நாடு முழுக்க உலகம் முழுக்க கொண்டு போகிற அளவுக்கு ஃபினான்ஷியல் பேக்கப்பும் என்னட்ட அந்த டைமில் இருக்கல. அதனால் அது கொஞ்சம் அடங்கி போய் அப்படியே அந்த படங்கள் 2 படமுமே ஆஸ்திரேலியாவுக்குள்ளேயே நின்றுட்டுது. ஒரு படத்தை இங்கே கொண்டு வந்து இருந்தோம். அதில் எங்கள் அந்த ஒரு முக்கியமான விஷயம் அந்த இடத்துல சொல்லணும். இந்திய சினிமா நடிகர் நிழல் ரவி இருக்கிறார் தானே, நிழல் ரவியை வச்சும் அந்த முதலாவது படத்தில் டைரக்ட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். அப்படியான ஒரு லெஜெண்டை வச்சு நான் டைரெக்ஷன் செய்திருக்கிறேன்றது. ஆனால் அந்த படத்தை கூட என்னால் வெளியில் கொண்டு போக முடியலை, அன்றைக்கு இருந்த ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் அப்படி. ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்லை, இன்னொரு படம் எடுக்கலாம்ன்ற எண்ணங்கள் இருக்குதா. சரி, அதை பற்றி பிறகு பேசுவோம். இப்போ ஒரு டைரக்டருக்கும் ஒரு ப்ரொடியூசருக்கும் உள்ள வித்தியாசம், நான் 2டையும் ஒரே நேரத்தில், ஆனால் அந்தந்த நேரத்தில் எப்படி சொல்லுங்களேன், இப்படி சொல்லுவோமே, படம் எடுத்து கொண்டு இருக்கைக்குள்ள ஒரு டைரக்டருக்கு வேறு ஒன்று இந்த சீன் நல்லா வரணுமன்றது மட்டும்தான் இருக்கும். ஒரு ப்ரொடியூசராக சீன் நல்லா வரணும், ஆனால் அதே நேரம் நம்ம காசும்
எவ்வளவு செலவாகுதுன்றதை பார்க்கணும். அப்படி ஒரு ஆனா உங்களை பத்தி தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து நீங்க இன்கம் வருது அப்படிங்கறத பாக்குறத தாண்டி சில நேரங்கள்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ இல்ல இவங்க வந்து நல்லா பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சாலோ நீங்க எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம அவங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நீங்க தயாரா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது இதில் ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எதுவுமே யோசிக்கல, ஓ நல்ல ஒரு விஷயம் பண்றீங்க, நான் வந்து ஃபைனான்சியலி நான் சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற வார்த்தையை நிறைய பேர் உங்ககிட்ட இருந்து கேட்டிருக்காங்களா? கேட்டுக்கிறாங்க. கொஞ்சம் நான் அப்படி சும்மா எடுத்தோடனே அந்த வசனம் வரையில அவங்கள பற்றி கொஞ்சம் அவங்களோட பேக்ரவுண்ட் அவங்களோட திறமைகள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சு கொண்டு தான் அந்த இது ஒரு நம்பிக்கை தான். சில நேரங்களில் நாங்கள் எதிர்பார்க்குறது 100க்கு 100 வந்து சரியாக நடக்காமல் கூட போகலாம். இருந்தாலும் நாம் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கத்தானே வேணும் என்ற அந்த இதை வச்சுக்கொண்டு ஓரளவுக்கு ஒன்றுமே தெரியாத ஒருத்தர்கிட்ட போய் நான் அவங்கள வச்சு நான் படம் எடுக்கிறேன்னு நான் சொல்லவும் மாட்டேன்னு சொல்லவும் இல்லை. ஒரு கொஞ்சம் அவரை பற்றி தெரிஞ்சு வச்சு கொண்டு நான் இவரை வச்சு இவரே அல்லது இவங்களை வச்சு எடுத்தால் படம் பரவாயில்ல போகுமன்ற அந்த இருக்கைக்குள்ளே தான் நான் அப்படியான விஷயங்களை சொல்கிறேன். ஓகே, இப்போ ஆஸ்திரேலியாவில் நீங்கள் படம் எடுத்துன்னு சொன்னீங்க இல்லையா? ஷூட்டிங் எல்லாமே அங்கே தான் எடுத்தது எல்லாமே முழுவதும். நார்மலி இப்போ ஆஸ்திரேலியாவில் ஒரு இடத்துல வந்து ஷூட் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஷூட்டிங் எடுக்கிறப்போ வந்து என்ன மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அங்கே கண்டிப்பாக நிறைய என்ன சொல்கிறது ரூல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? இப்போ நார்மலி போன உடனே நம்ம ஒரு இடத்துல வந்து அப்படி பப்ளிக் பிளேஸ்லலாம் ஷூட் பண்ணிட முடியாதுல்ல. ஸோ ஷூட்டிங் ப்ராசஸ் நார்மலி அங்கே எப்படி இருக்கும்? அங்கே ஒரு சட்டம் இருக்குதுங்க. ட்ரைபாட் வைக்கிறீங்கன்னா பெர்மிஷன் எடுக்கணும். சரியா? ட்ரைபாட் இல்லாவிட்டாலும் 4 பேருக்கு மேலே 10 பேர் சரியாக கொஞ்சம் அதில் சின்ன டவுட் இருக்குது. இது ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு மேலே ஒரு கூட்டமான நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா பெர்மிஷன் எடுக்கணும். இப்படி ஒரு சட்டம் வச்சுக்கிறாங்க. அந்த சட்டத்தை சினிமாண்டு போகிறதுக்குள்ளே எப்படியோ ட்ரைபாட் இருக்கத்தான் போகுது. அப்போ நாங்கள் எல்லாத்துக்கும் அவங்கள்ட்ட பெர்மிஷன் எடுத்து வளமையாக அந்த கவுன்சிலில் இப்போ நாங்கள் ஒரு இடத்தை தீர்மானிப்போம், இந்த இடத்துல தான் எங்களுக்கு நல்ல பொருத்தமாக இருக்குதுன்னு சொல்லி அந்த இடத்துக்கான கவுன்சில் இந்த இடம் இந்த கவுன்சிலுக்குள்ளே வருதுன்னு அவங்கள கண்டாக்ட் பண்ணால் அவங்க சொல்லுவாங்க. சில இடங்களில் எங்களுடைய அந்த இது பொருளாதார நிலைமையில பார்த்து ஃப்ரீயாக கூட தருவாங்க, அல்லது ஒரு சின்ன அமௌண்ட் அவங்களுக்கு பே பண்ணிவிட்டு நாங்கள் பண்ணலாம். அப்படி செய்யக்குள்ள அவங்களோட ஒத்துழைப்பு நிறைய இருக்குது. அப்படி பெர்மிஷன் எடுத்துட்டோமா அந்த ஒரு கொஞ்ச நேரத்துக்கு டிராஃபிக்கு ஏதாவது பிளாக் பண்ணணும்னா போலீஸ் அனுப்பி அப்படி ஏதாவது பிளாக் பண்ணி அப்படியெல்லாம் பெரிய எங்களுக்கு ஆதரவுகள் தருவாங்க. ஆனால் பெர்மிஷன் எடுக்கணுமன்றது கட்டாயம். ஓகே, அப்போ அதே மாதிரி நீங்கள் ப்ரொடியூசர் தாண்டி இப்போ ஒரு டைரக்டராக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும்? நடிக்கிற இப்படி ஒரு ஒரு காம்பினேஷனில் ஒரு சீசன்ட் ஆக்டரும் ஒரு புதுமுகமும் வந்து நடிக்கைக்குள்ள ஒரு பெரிய எக்கோட்டான ஒரு சிச்சுவேஷன் வரும். எப்படின்னா சரி, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சீசன்ட் ஆக்டர் நிறைய காலமாக படம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னு வைப்போம். இன்னொரு புதுமுகம் வருது. ஆனால் இந்த சீன் நல்லதாக வந்தாகணுமா தான் எங்களோட விருப்பம், என்னுடையதும் ப்ரொடியூசருடையும் விருப்பம். அப்போ என்ன நடக்கும், இதில் இந்த புதுமுகம் சரியாக செய்யலைன்னா உங்களை நீங்களும் திரும்ப ரீடேக்குக்கு வரணும். ஒரு நல்ல சீசன் ஆக்டர்கிட்ட போய் ரீடேக்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி அவருக்கும் கஷ்டமாக இருக்கும், எங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் அதுக்காக சீனை அப்படியே விட்டுறவும் முடியாது. இது சரியான ஒரு கஷ்டமான நிலைமை. ஓகே, இப்போ நீங்கள் இலங்கையில் வந்ததுக்கு பிறகு இலங்கையில் 2-3 படம் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லியிருந்தீங்க இல்லையா? அந்த படங்கள் பற்றி சொல்லுங்கள். த மன்னார்ன்னு சொல்லி ஒரு படம் 23 ஸ்டார்ட் பண்ணாங்க. அது கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு காரணத்துக்காக நின்று இப்போ திரும்ப தொடங்கி அப்படின்னு சொல்லி இப்போ கம்ப்ளீட் ஆகி அதே மாதிரி மார்ச் மாதத்தில் அது ரிலீஸ் ஆகும்ன்ற ஒரு நிலைமை இருக்குது. த மன்னர் வந்து பாருங்கள். அதுக்கு பிறகு இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு இன்னொரு படம் ஒன்று எடுக்கலாம்ன்ற ஸ்டோரி ஒன்று ரெடியாக வச்சுக்கிறோம். எழுதிட்டேன். அந்த சமூக ஒற்றுமை இன்னும் ஒற்றுமையை பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு ரொமான்டிக் காமெடி இதில் ஒன்று எழுதி வச்சுக்கிறேன். அதுக்கு நல்ல விஷயம் நீங்கள் கேட்டது நல்லா போச்சு. என்னென்னா இப்போ இந்த விஷயத்துக்கு எங்களுக்கு இப்போ ஆக்டர்ஸ் தேவை. இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, ஆனால் ஆக்டர்ஸ் தேவை. நான் சும்மா ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஏன் நேரத்தை வீணாக்கக்கூடாதுன்றதுக்காக ஆக்டர்ஸ் தேடிக்கொண்டு இருக்கிறோம். அப்போ சில நேரங்களில் 1-2 தெரிஞ்சாக்களுக்குள்ளாக தெரிய வர்ற அந்த வட்டத்துக்குள்ளே நினைக்குள்ளே எனக்கு ஒரு கேர்ள்ஸ் நல்லா பிடிச்சிது. அந்த நான் இதை எப்படி அந்த கதையில் எழுதி வச்சுக்கிறனோ அதுக்கு பொருத்தமான ஒரு முகமாக ஒரு கேர்ளை சந்தித்தேன்.
அந்த கேர்ளுக்கு கேட்டால் எனக்கு விருப்பம், ஆனால் அப்பா அம்மா விடுறாங்க இல்லை. சரியா? இந்த விஷயத்தை நான் ஒருக்கா இந்த தொலைக்காட்சியில் சொன்னால் நல்லா இருக்குமென்று எனக்கு ஒரு ஆசை வந்தது. இந்த எவ்வளோ காலத்துக்கு தான் நாங்கள் இப்படியே சொல்லிக்கொண்டே இருக்க போகிறோம். என்ன சினிமான்றது ஏன் வெறுக்கிறீங்கன்றது எனக்கு தெரியல சரியா. எல்லா இடத்துலையும் இந்த ஒரு பெண்களுக்கான கொடுமை ரெண்டு அப்படி பேச வலிக்கிட்டா அது இல்லை, இங்கே மட்டும் இல்லை. என்னை பொறுத்தவரையில் சினிமாவில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சவரை ஓப்பனாக ஒன்று சொன்னால் தப்பாக எடுக்க மாட்டீங்க தானே. என்னென்ன இங்கே ஒரு பொம்பளைக்கு நடக்கக்கூடிய கொடுமையை பற்றி பேசுகிறதுண்டா பாலியல் தொல்லை, பாலியல் தொல்லைன்னு வச்சிருவோமே. இப்போதைக்கு பாலியல் தொல்லை உங்களுக்கு நடக்கக்கூடாது, உங்களோட மகளுக்கோ அல்லது உங்களோட மனைவிக்கோ அல்லது யாருக்கோ தங்கச்சிக்கோ அக்காவுக்கோ பாலியல் கொடுமை நடக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைச்சா, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சரியா, இதை தப்பாக எடுத்துடாதீங்க, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒற்றை ஒரு ப்ரொஃபஷன் தான் இருக்குது இந்த உலகத்தில். என்ன ப்ரொஃபஷன் கேட்குறீங்களா? சொல்லுங்கள். உங்கள் அக்காவையோ தங்கச்சியோ டோட்டரையோ ஒரு விண்கலத்தில் வச்சு சந்திர மண்டலத்துக்கு அனுப்பினீங்கன்னா சேஃப்டி கேரண்டி. மற்ற எங்கே போனாலும் பாலியல் வன்கொடுமை நடக்கலாம். ஏன் நீங்கள் இந்த சினிமாவை மட்டும் அப்படி பார்க்குறீங்கன்றது தான் எனக்கு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் இந்த சினிமா நாங்கள் இலங்கையை பொறுத்தவரையில் தமிழ் சினிமா பின்தங்கியே இருக்கிறோம். அதை நீங்கள் ஒத்துக்கொண்டு தான் ஆகணும். எல்லாருக்குமே அது தெரிஞ்ச விஷயம். அதுக்கு இதுவும் ஒரு காரணம். யோசிச்சு பாருங்கள், நான் சொன்னதில் கொஞ்சம் சொன்ன விதம். நீங்கள் சொல்ல வர்றது வன்புணர்வு ஒரு துறையில் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு துறையை மட்டும் குறிப்பிடக்கூடாது. எல்லா இடங்கள்லையும் இருக்குது. நம்ம அதுக்கேற்ற மாதிரி விழிப்புணர்வோட இருக்கணும். மற்றது இப்போ சினிமாவில் வந்துட்டா மட்டும் எல்லாம் போச்சுன்றும் இல்லையே. எல்லாம் எங்கேயாவது ஒருத்தன் 2 பேர் செய்கிறது தப்பு தான், அது தப்பு. ஆனால் ஒருத்தன் 2 பேரும் செய்கிறதால அதையே நீங்கள் எல்லாரும் மற்ற இடங்களில் இந்த பாலியல் தொல்லைகள் இல்லைன்னு சொல்கிறீங்களா? இல்லையே. அதானே. சரி, எனிவே இதை பற்றி நாங்கள் நிறைய பேச தேவையில்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், விழிப்புணர்வு வாங்கன்னு சொல்லி. இந்த காரணம் என்னென்னா, இந்த காரணத்தால் நிறைய பெண்கள் இதுக்கு வராமல் இருக்கிறாங்க. இதுக்கு வராமல் வரைக்கும் சினிமா வளராது. என்ன பாருங்கள், எங்கே இல்லாமல் எவ்வளோ சினிமா இல்லாமல் வளர்ந்துட்டு போயிருக்குல்ல. 2026 நாங்கள் இன்னமும் இலங்கையில் தமிழ் சினிமாண்டா ஒரு இண்டஸ்ட்ரி கிடையாது. தேடி பார்த்து தானே. இப்போ சிங்கள சினிமா எவ்வளவோ நிறைய வளர்ந்துருக்குது. சிங்கள சினிமாவில் எங்களுக்கு இப்போ ஒரு நடிகை ஒரு ஆள் சிங்களத்தில் வேணும்னு சொன்னால் கேட்ட உடனே சொல்லுவாங்களே என்னன்னு சொல்லுவாங்க. தமிழில் அப்படி சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, இண்டஸ்ட்ரியே இல்லை. அது மாறணுமன்றது தான் என்னுடைய விருப்பம். அதுக்கு இன்னொரு விஷயமும் அதில் அடங்கி இருக்குது. எப்படின்னாங்க, நீங்கள் நல்ல படம் கொடுத்தா தானே அது ஒரு இண்டஸ்ட்ரியை வளர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்க வேண்டாம். இவங்களை குறை சொல்ல, அவங்கள குறை சொல்ல, இப்படி ஆள் குறை சொல்லி கொண்டு நாங்கள் 2 பேருமே எல்லாருமே வளராமல் இருக்கலாம். அப்போ அதாவது சினிமாக்காரர் இன்னும் கொஞ்சம் முன்னேறணும்ன்றது, சும்மா கண்டபடி சும்மா போட்டுக்கு இதை வச்சு டெலிஃபோனை வச்சு சும்மா எடுத்து போட்டு நானும் படம் எடுத்தேன் அப்படியெல்லாம் சொல்லாமல் ஓரளவுக்கு நல்ல படங்கள் எடுத்தால் வளர்ந்து வாரதுக்கான வாய்ப்பு இருக்குது நிச்சயம். அதுதான் எங்களுக்கு தேவைப்படுறதும் அதே தான். கண்டிப்பாக. அதே மாதிரி இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, நார்மலி இந்த மாதிரி நம்ம ஒரு துறையை தேர்வு பண்ணி அந்த துறையில் சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறப்போ நிறைய பேர் டாமினேட் பண்ணுற மாதிரி, இல்லைன்னா நம்மளை விமர்சிக்கிற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் வரும் இல்லையா? குறிப்பாக நீங்கள் அந்த மாதிரி என்னென்ன விமர்சனங்களை சந்திச்சிருக்கீங்க? நிறைய விமர்சனங்கள். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ இந்த வயசில் இதெல்லாம் தேவைதானா அப்படிங்கிற மாதிரிலாம் அதை தீர்மானிக்க வேண்டியது அவையில் இல்லை. எனக்கு என்ன வேணும், எப்போ வேணும் என்று எப்போ முடியாது. சாகிற வரைக்கும் சாதிச்சு கொண்டே இருக்கணும்ன்றது தான் என்னுடைய ஆசை. சரியா? இவர் யார் வெத்தில் வச்சு அழைச்சதா சினிமா எடுக்க சொல்லி என்று சொல்லி எல்லாம் நான் கேட்டுருக்கிறேன். நான் இப்போ காதை அப்படி இதுக்குள்ளால் விட்டு இதுக்குள்ளால் எடுக்கிற மாதிரி அதை பெருசாக எடுக்கிறதே இல்லைங்க விமர்சனம். இன்னொரு இடத்துல நான் கேட்டது, இது எனக்கு நான் சொல்லலை, இன்னொரு இடத்துல யாரோ ஒரு பேசினது, ஒரு ஸ்பீச்சில் கேட்டது. சரி, உங்களை நோக்கி விமர்சனம் வருதுன்னா நீங்கள் வளர்ந்து கொண்டு இருக்கிறீங்கன்ற அர்த்தம் உண்டு. ரைட், அப்போ நான் வளர்ந்துட்டு இருக்கிறேன் அப்படி சந்தோஷப்படுது.
ஓகே. அதே மாதிரி உங்களோட ஃபேமிலில இருந்து எப்படி சப்போர்ட் பண்றாங்க? எங்கள் ஃபேமிலியில் எனக்கு நல்ல கிடைச்ச வாய்ப்பு இப்போ அப்பா அம்மா உயிரோட இல்லை தானே. என்னுடைய கிடைச்ச வாய்ப்பு எனக்கு ஒரு பெரிய வரமென்று நான் சொல்லுவேன். காரணம் என்னென்னா, நான் ஆரம்பத்தில் இருந்து இப்போ வரைக்கும் இந்த சினிமா விஷயத்தில் ஏதாவது சொன்னால் அது இழுத்து பிடிக்கிறது இல்லை. சரி செய்யுங்க, செய்ய முடியுமா, ரைட், ஓகே என்ன அவங்களால முடிஞ்ச அளவு சப்போர்ட் செய்து கொண்டு இருக்கிறதால என்னால் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே. அதே மாதிரி எல்லாருக்கும் இது கிடைக்குமா தெரியாது. ஆமா கட்டாயம். இப்ப நீங்க படம் ப்ரொடியூஸ் பண்றதா சொன்னீங்க இல்லையா? இப்ப இலங்கையில கூட நிறைய பேர் படம் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியால இருப்பாங்க. ஆனா யாரை அப்ரோச் பண்றது, ப்ரொடியூஸ் பண்றதுக்கு யாரும் இல்ல. அந்த மாதிரியான நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க கூட சந்திச்சிருப்பீங்க, உங்களை அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களுக்கு பண கஷ்டம் இருக்குது, ப்ரொடியூசர் கிடைக்கலைன்றதுக்காக கொஞ்சம் சீப்பான படமாக எடுக்காதீங்கன்னு. காரணம் என்னென்னாங்க, நாங்கள் வளர முடியாமல் இருக்கிறதுக்கு அப்படியான ஒரு விஷயம் மரமமாக வருது. அது அவங்கள தப்புன்னு நான் சொல்ல வரையில. இது ஒரு வழி இல்லாமல் போய் சீப்பாக எடுத்தோடனே அந்த படம் நாளைக்கு சோஷியல் மீடியாவில் வந்து நாங்கள் எல்லாம் பார்க்கல, ஸ்ரீலங்காவில் தமிழ் படத்தில் ஸ்டாண்டர்ட் இதுதான்ன்ற மாதிரி அப்படி இருந்தது. நீங்கள் என்ன ஒரு வழி செய்யலாம்னா 2-3 பேர் சேருங்க, சரியா? இப்போ என்னட்ட ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு தேவையான அளவு என்னட்ட இல்லைன்னு சொன்னால், இதே என்ன போலேயே இருக்கிற ஆட்கள் ஒரு 2-3 பேர் சேர்ந்து அந்த படத்தை எடுத்தோம்னா அதை கொஞ்சம் ஹையர் குவாலிட்டியிலே எடுக்கலாம். அப்போ பார்க்குற ஆட்கள் வந்து சொல்லுவாங்க, இது வந்து நல்ல ஸ்டாண்டர்டில் இருக்குதுன்றது. அப்படி அது ஒரு வழி என்று எனக்கு படுது. அல்லது இப்படி அப்ரோச் பண்ணக்குள்ளே ஒரு ப்ரொடியூசரும் நிறைய காசோட ஒரு ப்ரொடியூசரும் கிடைக்கலாம். முயற்சி தான் எல்லாமே. கட்டாயம். ஆஸ்திரேலியாவில் இப்போ உங்களை மாதிரி நிறைய நீங்கள் படித்ததுனால அந்த கல்லூரியில் நிறைய நண்பர்கள்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ ஆஸ்திரேலியாவில் படம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இல்லைன்னா இந்த சினிமா மீது ஆர்வம் இருக்கக்கூடிய இயக்குனர்கள், ப்ரொடியூசர்ஸ், இந்த மாதிரியான கம்யூனிட்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது எப்படி இருக்கு? சினிமாவில் படித்ததால நான் படிக்கிறப்ப நான் மட்டும்தான் ஒரு ஸ்ரீலங்கன், மற்ற எல்லாருமே வெள்ளைக்காரங்கள். கோர்ஸ் வந்து கம்ப்ளீட்லி 100% இங்கிலீஷில் தான். அப்போ அதனாலே அவங்க எல்லாமே இப்போ கதைக்கு இல்லை. ஆனால் என்னை போல் விருப்பத்தோடு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்கிறாங்க. முக்கியமாக ஒரு ஃப்ரெண்டை சொல்லணும், ஷெல்வின் தாஸ்ன்னு சொல்லி. அவர் என்னோட பெரிய கனவுகளோடு வாழ்கிற ஒருத்தர். அவர் என்ன, இப்போ அண்மையில் இந்தியாவுக்கு போய் இந்தியாவிலேயே ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி அதில் தானே ஹீரோவாக நடித்து கூத்தாடி என்ற ஒரு படம். அந்த படம் இப்போ ரிலீஸுக்கு எங்களோட படமும் அவற்ற படமும் கிட்டத்தட்ட ஒரே டைமில் ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி அப்படி இருக்குது. அவர் அப்படி 2-3-4 பேர் இருக்கணும் அப்படியானாக்கள் இருக்கணும். இந்தியாவில் வந்து என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியான கனவுகளும் வித்தியாசமான ஐடியாலஜி இருக்கும். சில பேர் அங்கேயே இருக்கணுமன்றது, சில பேர் இங்கே வந்து தொடர்ந்து செய்வோமேன்றது அப்படியெல்லாம் இருக்குது. அவைகளுக்கு என்னது அதில் நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு விரும்பினா எங்கேயுமே வந்து செய்யலாம், அல்லது அங்கேயே செய்யலாம். எப்படி செய்தாலும் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தால் சரி, என்ன நல்ல படங்களை கொடுக்கணுமன்றது. ஆமாம். இப்போ உங்களுக்கு ஒரு சில படங்கள் பார்க்குறப்ப இந்த மாதிரி படம் நம்ம பண்ணணும் அப்படின்லாம் தோணும் இல்லையா? நீங்கள் நார்மலாக உங்களை இன்ஸ்பயர் பண்ண படங்களோ எப்படிப்பட்ட திரைப்படங்கள் எடுக்கணும் உங்களுக்கு அப்படின்னு ஆசை? நல்ல படங்கள் இப்போ வர்ற மாதிரியான, இப்போ இந்தியாவிலேருந்து நாங்கள் எல்லாமே இந்திய படங்களை பார்த்து வளர்ந்த ஆட்கள் தானே இப்போவும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த நாளைய படங்களுக்கும் இப்போ உள்ள படங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. டெக்னாலஜி அது இதுன்னு சொல்லி காதை படிக்கிற மாதிரி அது எல்லாத்தையும் விட்டு போட்டு நல்ல கதை அம்சத்தோடு, சரியா, நல்ல கதை அம்சத்தோடு அம்சத்தோடு உள்ள வருவோம். ஒரு படம் கட்டாயம் ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணுமென்று சொல்லி படிப்பினையை கொடுக்கணும், ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணுமன்றது இல்லை. என்டர்டெயின்மெண்ட் தானே, என்டர்டெயின்மெண்ட் மீடியம் தானே. அப்போ நீங்கள் முழுக்க என்டர்டெயின்மெண்ட் எடுத்தால் கூட பரவாயில்லை. ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, விருப்பம், கடைசியில் ஒரு விஷயத்தை சொல்லணும். உதாரணத்துக்கு நான் அந்த முதல்ல எடுத்த படம், இப்போ வரப்போகிற படம், நீங்கள் களவெடுத்து அதாவது வந்து ஒரு என்ன சொல்கிறது, லீகல் நேர்மையான முறையில் உழைக்காத காசு உங்களுக்கு வந்து ஒட்டாது, வந்து சேராதுன்ற மாதிரி. களவெடுத்த காசு, ஒரு கொள்ளை அடித்த காசு வந்து கடைசியில் எடுத்தவங்க ஒருத்தனுக்குமே சரியில்லை, எங்கேயோ எல்லாம் போகுதுன்ற மாதிரி. இப்படி ஒரு படம், இப்படியா தான் என் கதை. அப்படி ஏதாவது ஒரு சொல்லாமல் சொல்கிற ஒரு சில விஷயங்கள். அதே மாதிரி இப்போ நான் எழுதி வச்சுக்கிற இன்னொரு கதை ஒன்று சொன்னோம் தானே, ஒன்று எழுதி வச்சுக்கணும், இனிமேல் எடுக்கணுமெண்டு. அது வந்து இன்னும் ஒற்றுமையாக அடித்தது அடிபட்டது போதும்,
சும்மா இதையே போட்டு தமிழும் சிங்களம் அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கணும். ஆனால் அதுக்காக அரசியல் படம் வந்து அது கிடையாது. ஒற்றுமை இதுன்ற மாதிரியான லவ் ரொமான்டிக் காமெடி. நான் என்னுடைய ஊரை பற்றி சொல்லணும். நான் முல்லைத்தீவு டிஸ்ட்ரிக்ட். என்னுடைய ஊருக்கு பேர் சம்பளங்குளம். சரி, இந்த சம்பளங்குளத்துக்கு ஒரு அடமொழி ஒன்று இருக்குது, காதலியார் சம்பளங்குளம்னு. அது வரலாற்று இதுக்கு போகுது. பண்டாரவன் எனக்கு ஒரு காதலி இருந்ததா, அந்த காதலி பிறகு இல்லாமல் அந்த காதலி அந்த ஊர் தான் அந்த சம்பளங்குளம் என்ற ஊர். அதனாலேயோ என்னவோ எனக்கு காதல் மேலே அப்படி ஒரு காதல். சரியா, நான் இதுவரைக்கும் எடுத்த 3 படமுமே ரொமான்டிக் காமெடி தான். இப்போ 4வது எழுதி வச்சுக்கிறேன்னா ரொமான்டிக் காமெடி தான். அதை விட்டு போகிறதா இல்லை. காதல் படங்கள் தான் எனக்கு காதல் அப்படி வருது. ஆனால் அது எடுக்கிறதுக்கு தான் ஒரு ரசிகனா நம்ம எல்லாத்தையுமே ரசிக்கக்கூடியது இருக்குது. ப்ரூஸ் லீட சண்டையும் ரசிப்பேன். அதே மாதிரி இது வந்து எந்த 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 ஜொன்ராவில் வந்தாலும் எனக்கு அது பெரிய ஒரு பிரச்சனையே இல்லை. நான் எடுக்கிறது மட்டும் ரொமான்டிக் காமெடி. ஆமாம். உங்கள் ஊரை பற்றி பேசியிருந்தீங்க. இப்போ எவ்வளோ நாளைக்கு பிறகு திரும்ப மறுபடியும் இலங்கை வந்திருக்கீங்க? இலங்கை இப்போ ஒரு கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு பிறகு. ஓகே. இப்போ அதுக்கு முதல்ல நீங்கள் பல வருஷங்களுக்கு முதல்ல ஆஸ்திரேலியா போயிட்டேன். அப்போ நீங்கள் இலங்கையை பார்த்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் கலாச்சார ரீதியாக எப்படி என்ன மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கு? ஐயோ, கலாச்சாரத்தை பற்றி கேட்டுட்டீங்களே, உண்மையில் திருப்தியாக இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதில் சொல்லலாமான்றதும் ஒரு பெரிய ஓரளவு ஃபில்டர் பண்ணி பேசலாம். இல்லை, என்ன உங்களுக்கு அதை பார்க்குறப்ப என்ன ஆதங்கம் இருக்கும்? என்ன ஆதங்கம்? நீங்கள் சந்தோஷப்படுற விஷயம் இல்லை, எங்களுக்கு ஒரு கலாச்சாரம் அது இதுண்டெல்லாம் இருந்தது. நாங்கள் இப்போ நிறைய பேர் அங்கே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னா எங்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குது, எங்களுக்கு ஐயோ நல்ல விஷயம் இருந்தது. ஆனால் இப்போ அது இருக்கா என்று எப்படி எங்கே போய் கொண்டிருக்கிறோம்ன்ற அளவில் இருக்குது. என்ன செய்ய, அதுக்கு யார் காரணம்னு எனக்கு தெரியலை. எப்படி போகிறது, என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே தெரியலை. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த பொருளாதார இது காசுட ஐயோ அப்படி அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை அப்படி இருந்தது. எனக்கு இடங்களும் எல்லாம் மாறியது. கம்ப்ளீட்டாக ஒரு வித்தியாசமான இடத்துல நிற்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது. சரி, நிறைய விஷயங்கள் பற்றி இன்றைக்கி பேசியிருந்தீங்க. அப்படியே இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் இலங்கை வந்ததுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் முக்கியமாக வந்து இந்த உங்களுடைய சினிமா, அதே மாதிரி இயக்கம், ப்ரொடக்ஷன், அதையும் தாண்டி இலங்கையில் வந்து நிறைய எங்களுடைய கலைஞர்களை கௌரவிக்கிறதுக்குரிய நிகழ்வுகள் எல்லாம் அடுத்தடுத்து நடக்குது. இப்போ அதில் கூட நீங்கள் கடைசியாக இடம்பெற்ற ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தீங்க இல்லையா? இப்போ நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் அதை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் அப்படின்னு நாங்கள் பேசலாம். நிச்சயமாக நீங்கள் ஞாபகப்படுத்தினதுக்கு நன்றி. ஏன்னா இந்த கலைஞர்களின் சங்கமம் என்று சொல்லி போன ஜனவரி 24ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்தினாங்க. அதுக்கு என்னையும் என்னுடைய நண்பர், நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னேன் தானே, அந்த செல்வின்தாசன் சொல்லி அவரையும் கூப்பிட்டுருந்தாங்க. இது ஒரு தனிப்பட்ட காரணத்துக்காக அவரால் வர முடியாமல் போச்சு. அவர் வரையில்லை, நான் வந்திருந்தேன். எனக்கு நிறைய நல்ல மரியாதையாக நல்ல இதாக எல்லாம் நடத்தினாங்க. எங்களுடைய இவர் உலக புகழ் அப்துல் ஹமீத் ஐயா, அவரோட கையால் எனக்கு பொன்னாடை பூத்தி ஒரு ஷீல்டு வந்து தந்தாங்க. நிச்சயமாக அது என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா அவர் ஒரு லெஜெண்ட். அவர்கிட்ட கையால் வேண்டதுன்றது ஒரு பெரிய எனக்கு சந்தோஷம். அதை ஆர்கனைஸ் பண்ண அந்த சாந்தான்ற சகோதரிக்கு என்னுடைய நன்றியை நான் கட்டாயம் தெரிவித்து கொள்ளணும். அப்படி இருக்குது. அதில் அந்த விஷயத்தில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு மொழியாக இப்படியான விஷயங்கள் நடக்கணும். எங்களை நாங்களே தான் தூக்கி விட வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். ஏன்னா நாங்கள் இன்னும் பெருசாக ஒன்றும் அப்படி சொல்லாமல் வெட்டி பிடுங்க இல்லை. சரியா, அனுபடியாக வேறு ஆக்கள் வந்து சொல்கிற அளவுக்கு நாங்கள் இன்னும் சாதிக்கலை. அதை நாங்கள் ஒத்துக்கொள்ளத்தான் வேணும். அப்போ எங்களை நாங்களே தூக்கி விட்டு எல்லோரும் சேர்ந்து வளருவோமே. ஆளையால் இழுத்து விழுத்தாமல் ஆளையால் தூக்கி விட்டு நாங்கள் கொஞ்சம் ஒரு அளவுக்கு மேலே வரையக்குள்ள வேறு ஆக்கள் வருவாங்க. நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்களப்பா, இது நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு அதானுங்க நீங்கள் ஆரம்பத்தில் கேட்டீங்க. என்னுடைய ஆசை என்ன, எல்லோரும் ஒரு இதை போட்டு இருக்கிறாங்களே, நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் ஓடுறீங்கன்ற மாதிரி அந்த தொனியிலே ஒரு கேள்வி கேட்டீங்க. இதாங்க எனக்கு தேவைப்படுறது. இப்படி
வெளி ஆட்கள் வந்து, அதாவது நேரடியாக சம்பந்தம் இல்லாத, எங்களோட இலங்கை சினிமாவோட சம்பந்தம் இல்லாத வேறு ஆட்கள் யாராவது வந்து, ஏய் நீங்கள் நல்லா பண்ணியிருக்கிறீங்களப்பான்னு சொல்கிற அளவுக்கு அந்த மாதிரி தான் இப்போ நான் ஆசைப்பட்டு போய் கொண்டு இருக்கிறேன். நடக்குமா நடக்காதா எனக்கு தெரியாது. ஆனால் நடக்கணுமன்றதை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். முயற்சி தான் என் வாழ்க்கை. என்ன சரி, வாழ்த்துக்கள். நீங்க சொன்ன மாதிரி நிறைய விஷயம் இன்னும் சினிமாவில் நீங்க ஆசைப்பட்ட இடத்துக்கு வரணும். தொடர்ந்து நிறைய படங்கள் இயக்குங்க. அதே மாதிரி நிறைய படங்கள் நீங்க தயாரிக்கணும். எங்களுடைய ஆதவன் தொலைக்காட்சி சார்பாக இன்றைய தினம் நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்ததுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். கவிராஜ், உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கணும். அதே மாதிரி நேரிலே உங்களுக்கும் இந்த ஆதவன் டிவிக்கு எல்லாருக்குமே இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தந்து என்னை உங்களுக்கு அறிமுகப்படுத்தினதுக்காக எல்லாருக்கும் நன்றி சொல்லி உங்கள்ட்ட வந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.